السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. فقد قال الله تعالى بالقرآن العظيم والفرقان المجيد. فأعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நாம் இன்றைக்கும் உயிரிலும் மேலாக நேசித்துக் கொண்டிருக்கக்கூடிய உத்தம தூதர் சத்திய தூதர் அன்னலம் பெருமகனார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை தம்முடைய வாழ்க்கையில் இயன்ற அளவிற்கு பின்பற்றி வாழ்ந்து மரணித்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மற்றும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய அருள் பொங்கக்கூடிய இந்த ஜும்மாவுடைய தினத்தில் ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே அதனுடைய ஆரம்ப நேரத்திலேயே இங்கே ஒன்று குழுமிருக்கிற நாம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. பொதுவாக இஸ்லாமிய மார்க்கம் மற்ற மத கோட்பாடுகளை ஒப்பிடும் பொழுது இஸ்லாம் தனித்தன்மையோடு பல செயல்பாடுகளை காட்டும். அந்த அடிப்படையில் தான் ஒரு நற்செயலையோ இறைவனுக்கான வணக்கத்தையோ நாம் செலுத்துகிறோம் என்றால் அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நற்செயலையோ அந்த நல்ல வணக்கத்தையோ நாம் அல்லாஹ்விற்காக செலுத்துகிறோம் அல்லவா? செலுத்தும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மனிதனுடைய உள்ளத்தை பார்க்கிறான், அவருடைய மன தூய்மையை பார்க்கிறான் என்று இஸ்லாம் நமக்கு போதிக்கிறது. மற்ற மத கோட்பாடுகளில் இப்படிப்பட்ட ஒரு போதனை இருக்கிறதா என்று சொல்ல முடியாத அளவிற்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் இப்பேற்பட்ட ஒரு கோட்பாட்டை இஸ்லாம் சொல்லியிருக்கிறதல்லவா? இதன் மூலமாக வெளிப்படையில் நான் ஒரு நல்லவன், வெளிப்படையில் நான் ஒரு வணக்கஸ்தாலி, வெளிப்படையில் நான் நல்ல முறையில் தான தர்மங்கள் செய்யக்கூடிய ஒரு வல்லல் என்று வெளிப்படையில் காட்டினாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உள்ளத்தை பார்த்துதான் அதற்கான கூலியை கொடுக்கிறான் என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே ஒரு வசனத்திலே சொல்லும் பொழுது இறைவன் சொல்லுகிறான், இன்னா அன்சல்னா இலைக்கல் கிதாப பில் ஹக், முஹம்மதே உண்மையை உள்ளடக்கிய இவ்வேதத்தை உம்மிடம் நாம் அருளியுள்ளோம். இதை சொல்லிவிட்டு இறைவன் சொல்லுகிறான், எனவே வணக்கத்தை உல தூய்மையுடன் அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரித்தாக்கி அவனை வணங்குவீராக என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆன் வாயிலாக இந்த வசனத்திலே பேசுகிறான். இந்த வசனத்தின் மூலமாக இறைவன் சொல்லக்கூடிய விஷயம், நீங்கள் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்றால் உல தூய்மையோடு நீங்கள் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்றுதான் இறைவன் இந்த வசனத்தில் மட்டுமல்லாமல் திருமறை குர்ஆனை நாம் படித்து பார்த்தால் பல்வேறு வசனத்தின் மூலமாக இறைவன் இந்த உலகத்தில் உள்ள முஸ்லிம் மக்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், வணக்க விஷயத்தில்
அல்லாஹ்வை வணங்கக்கூடிய வழிமுறை என்று அதிகமான வழிமுறைகள் இருக்கிறது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர்களும் காட்டி வந்திருக்கிறார்கள். தொழுகையாகிய வணக்கம், அதுபோன்று ஹஜ் செய்வோம், அதுவும் ஒரு வணக்கம். தர்மம் செய்வோம், அல்லாஹ்வுக்காக பிரார்த்தனை செய்வோம், இது போன்ற வணக்க வழிபாடுகள், நோன்பு போன்ற இந்த வணக்க வழிபாடுகள் இருக்கிறது அல்லவா? எல்லா வணக்க வழிபாட்டிலும் நீங்கள் உடல் தூய்மையோடு செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் மூலமாக இறைவன் இந்த கட்டளையை உலக மக்களுக்கு பிறப்பிக்கிறான் என்று சொன்னால், நம்முடைய வணக்க வழிபாடு அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால், உண்மையாகவே உளப்பூர்வமாக மன தூய்மையோடு அல்லாஹ்வுக்காகவே செய்கிறோம் என்ற எண்ணம் உள்ளத்தில் இருந்து அந்த வணக்கத்தை செய்தால்தான் அதனுடைய கூலி நமக்கு கிடைக்கும் என்பதாக இந்த வசனமும் இது போன்ற சொற்றொடரில் அமைந்துள்ள மற்ற சில வசனங்களும் நமக்கு உணர்த்துகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே குர்பானி என்ற வணக்கத்தை குறித்து சொல்லி காட்டுகிறான். அந்த குர்பானி விஷயத்தில் கூட, அந்த வணக்கத்தில் கூட இறைவன் சொல்வது என்ன தெரியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்கிறான், அவற்றின் மாமிசங்களோ நீங்கள் குர்பானி கொடுப்பீர்கள், அவற்றுடைய மாமிசங்களோ அவற்றுடைய இரத்தங்களோ அல்லாஹ்வை அடைவதில்லை, மாறாக உங்களிடமுள்ள இறை அச்சம், அந்த உள்ளத்தை இறைவன் பார்க்கிறான். நீங்கள் உள்ள அச்சத்தோடு இதை அல்லாஹ்வுக்காக அறுக்கிறேன், அல்லாஹ்வுக்காகவே நான் இதை செய்கிறேன் என்ற உள்ளத்தில் அந்த தூய்மை, இறை அச்சத்தோடு அந்த உள தூய்மையோடு நீங்கள் அந்த அமலை செய்தால், அந்த குர்பானியை செய்தால்தான் அல்லாஹ்விடத்திலே குர்பானுடைய முழுமையான நன்மை கிடைக்கும் என்று இறைவன் சொல்கிறான். என்றால் வணக்க வழிபாட்டில் உள்ள அத்துணை விஷயத்திலும் அல்லாஹ்வுக்காக செய்கிறோம் என்ற மன தூய்மை உள்ளத்தில் என்றைக்குமே நாம் வைத்துக் கொண்டுதான் அமல்களை, வணக்கங்களை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வணக்கத்தை மட்டும்தானா? வணக்கத்தில் மட்டும்தான் இஸ்லாம் உல தூய்மையை பார்க்கிறதா என்று சொன்னால் இல்லை, இல்லை. மாறாக ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி, அது ஒன்றல்ல, பல்வேறு ஹதீஸின் மூலமாக முஸ்லிம் சமுதாயத்திற்கு சொல்லப்பட்ட செய்தி என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர்கள் அதிகம் போதித்திருக்கிறார்கள். உங்களுடைய செயல்களை பார்த்து இறைவன் கூலியை கொடுக்கிறான் என்று நினைக்கிறீர்களா? நீங்கள் செயல்களை செய்கிறீர்களே, ஒரு அமலை செய்கிறீர்களே, அந்த செயல் உல தூய்மையோடு இருக்கிறதா என்றுதான் இறைவன் பார்க்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் அதிகமாக போதித்திருக்கிறார்கள். புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஏராளமான ஹதீஸ்களில் முதலாவது ஹதீஸாக இமாம் புகாரி அவர்கள் வைக்கக்கூடிய முதல் ஹதீஸ் என்ன தெரியுமா? உமர் பின் கத்தாப் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்திதான். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னதாக உமர் பின் கத்தாப் இஸ்லாமுடைய இரண்டாவது ஹலீஃபாவாக இருந்த உமர் பின் கத்தாப் அவர்கள் அறிவிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னதாக, இன்னமல் அமாலு பின்னியத், செயல்கள் அத்துணையும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்களாம், நீங்கள் செய்கிறீர்களே அந்த செயல்கள் உங்களுடைய எண்ணங்களை கொண்டுதான் அமைகின்றது. ஒவ்வொரு மனிதருக்கும் அவர் எப்படி எண்ணுகிறார்களோ அதன் அடிப்படையில் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூலியை கொடுக்கிறான் என்று சொல்லிவிட்டு உமர் இப்னு கத்தாப் அவர்கள் அதன் தொடர்ச்சியாக ஒரு சில விஷயத்தை சொல்கிறார்கள். நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், யாருடைய இந்த உலக பயணம் அல்லாஹ்விற்காகவும் அல்லாஹ்வுடைய தூதருக்காகவும் அமைகிறதோ அவரது பயணம் அல்லாஹ்விற்காகவும் அவருடைய தூதருக்காகவே அமைகிறது. யாருடைய இந்த உலக பயணம் இந்த உலகத்தை அடைவதற்காகவோ இந்த உலகத்தில் உள்ள மற்றவித சுகபோகமான விஷயங்களை அடைவதற்காகவோ இருக்கிறதோ அவர்கள் இந்த உலகத்தில் உள்ள அந்த சுகபோகமான விஷயத்தை தான் அடைந்து கொள்வார்கள். இதிலே நாம் மிக முக்கியமாக இந்த ஹதீஸை உள்ளத்திலே என்றைக்குமே ஆணி போல் பதிய வைத்துத்தான் நம்முடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னதாக உமர் பின் கத்தாப் அவர்கள் அறிவிக்கிறார்கள் என்றால், இமாம் புகாரி அவர்கள்
அவருடைய ஹதீஸ் தொகுப்பிலேயே முதலாவது ஹதீஸாக இந்த செய்தியை பதிய வைத்திருக்கிறார்கள் என்றால் எந்த அளவிற்கு உள்ளத்திலே நாம் ஆணி போல் பதிய வைத்து நம்முடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை ஒவ்வொரு முஸ்லிம்களும் சிந்தித்து நம்முடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும். அல்லாஹ் சொல்லியிருக்கிறானா? அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லியிருக்கிறார்களா? அதை உல தூய்மையோடு மன தூய்மையோடு அந்த செயல்களை இந்த உலகத்திலே செய்ய வேண்டும். இல்லை இல்லை, அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இருந்தாலும் அந்த உல தூய்மை இல்லாமல் மன தூய்மை இல்லாமல் இந்த உலகத்துடைய ஆசாபாசத்திற்காக, இந்த உலகத்திலே ஒருவர் நம்மளை போற்ற வேண்டும் என்பதற்காக, இந்த உலகத்திலே நம்மளை பெரிய ஒரு தான தர்ம வாரி வழங்கக்கூடிய வல்லல் என்று சொல்ல வேண்டும் என்ற உலக ஆசைகளுக்காக நீங்கள் உங்களுடைய அமல்களை செய்துவிட்டால் அதற்கான கூலி அல்லாஹ்விடத்திலே கிடைக்காது போன்றுதான் இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. ஆகவே வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய அத்துணை செயல்பாடுகளும் வணக்க வழிபாட்டில் மட்டுமல்லாமல் இந்த உலக விஷயத்தில் தாய் தந்தைகளை பேணுகிறோமா உல தூய்மையோடு, இந்த உலக விஷயத்தில் குடும்பத்தாரை பேணி வாழ்கிறோமா உல தூய்மையோடு, இந்த உலக விஷயத்தில் தான தர்மங்கள் மற்றவித உதவிகள் செய்கிறோமா உல தூய்மையோடு, வாழ்க்கையில் பிறந்ததிலிருந்து நமக்கு பருவ வயது அடைந்ததிலிருந்து காலம் முடியக்கூடிய காலம் வரை இந்த உலகத்தில் எவ்வளவு நாட்கள் இறைவன் நம்மளை வாழ வைத்திருக்கிறானோ அத்துணை காலகட்டமும் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா செயல்களும் மன தூய்மையோடு உல தூய்மையோடு செய்யக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் அதிகமாக போதித்து காட்டியிருக்கிறது. ஆகவே அந்த போதனையை நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கும் கடைபிடிக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். சில ஹதீசுகள் வரலாற்றில் நாம் படிக்கும் பொழுது எந்த அளவிற்கு இஸ்லாம் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வாழும் பொழுது உல தூய்மையோடு வாழ வேண்டும், அப்படி உல தூய்மையோடு வாழ்ந்தால் எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்தை இறைவன் இன்மையிலும் மறுமையிலும் கொடுக்கிறான் என்று பல ஹதீசுகள் பல வரலாற்று சம்பவங்கள் நமக்கு உணர்த்துகிறது. ஒரு நேரத்திலே அனைவருமே கேள்விப்பட்ட ஒரு ஹதீஸும் கூடதான். அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள், தோழர்களே, முன்பு ஒரு காலம் இருந்தது. அந்த நேரத்திலே 3 நபர்கள் ஒரு பயணத்தில் இருந்தார்கள். ஒரு மலை அந்த நேரத்திலே பொழியக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த மலையின் காரணத்தினால் அவர்கள் ஒதுங்க வேண்டும் என்பதற்காக ஒரு குகைக்குள், மலையின் குகைக்குள் அவர்கள் ஒதுங்கினார்கள். அதே அந்த நேரத்தில் ஒரு பெரிய பாறை வந்து அந்த குகையை அழைத்துக் கொண்டது. அப்போது அந்த 3 நபர்களும் அவர்களுக்குள்ளே பேசிக் கொண்டார்கள், நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறோமே இத்தனை நாட்கள், இந்த உலகத்திலே வாழ்ந்த இத்தனை நாட்களில் நல்ல முக்கியமான ஒரு சிறப்பான அல்லாஹ்விற்கான ஒரு அமலை நாம் செய்திருக்கிறோம் அல்லவா, அதை அல்லாஹ்விடத்திலே சொல்லி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்போம், அல்லாஹ்விடத்திலிருந்து இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நமக்கு உதவி கிடைக்க நேரிடும் என்று அவர்கள் பேசிக்கொண்டு அந்த 3 நபர்களில் முதலாளவர் பிரார்த்தனை செய்கிறார், இறைவா, எனக்கு வயது முதிர்ந்த 2 பெற்றோர்கள் இருந்தார்கள். நான் ஆடு மேய்த்து விட்டு சாயங்கால நேரத்தில் வீட்டுக்கு திரும்பும் பொழுது அவர்களுக்காக பால் கலந்து அவர்களுக்கு கொடுத்து விட்டுதான் என்னுடைய மனைவிக்கும் என்னுடைய குழந்தைகளுக்கும் நான் அதற்கு பிறகுதான் அவர்களுக்கான உணவை கொடுப்பேன் என்று இந்த நபர் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கும் பொழுது அந்த நபர் அதோடு சேர்த்து பிரார்த்திக்கிறார், இறைவா, ஒரு நாள் நான் இது போன்று செய்ய நேரும் பொழுது சற்று தாமதமாகிவிட்டது. நான் வீட்டுக்கு வருவதற்கு வீட்டிற்கு வந்து பார்த்தேன், என்னுடைய தாய் தந்தை இருவரும் உறங்கிவிட்டார்கள். அந்த நேரத்தில் என்னுடைய மனைவிக்கும் பசி ஏற்பட்டது, என்னுடைய குழந்தைகளுக்கும் பசி ஏற்பட்டது. ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, எந்த அளவிற்கான பசி என்று சொன்னால் அவருடைய பிள்ளைகள் அவருடைய கால் மாற்றிலே அழுது கொண்டிருந்தது, அந்த அளவிற்கான பசி. இறைவா, அந்த நேரத்தில் கூட நான் என்னுடைய தாய் தந்தைக்கு தானே முதலிலே உணவை இந்த பாலை கொடுத்து வருவது வழக்கமாக வைத்திருந்தேன், அந்த அளவிற்கு நேசித்து வைத்திருந்தேன் என்னுடைய பெற்றோர்களை உனக்காக. அந்த நேரம் கடந்து கொண்டே போகிறது.
சற்று நேரம் காலை விடியக்கூடிய நேரம் வருகிறது, அவர்கள் எழுந்திருக்கிறார்கள். எழுந்த பிறகு அவர்களுக்கு கொடுத்து விட்டுத்தான் பாலை கொடுத்தேன் என்று ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி அந்த முதல் நபர் பிரார்த்தனை செய்தார். யாருக்காக அந்த ஒரு நிலையை அவர் மேற்கொண்டார்? பெற்றோருக்காக, பெற்றோரின் மீது வைத்த அந்த அன்பிற்காக. பெற்றோரின் மீது அவர் அன்பை எதனால் வைத்தார் என்றால், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர்களும் இஸ்லாம் பெற்றோரை குறித்து மிக உயர்தரமாக போதித்திருக்கிறது. அதனால் அப்படிப்பட்ட பாசத்தை வைத்தார். எந்த அளவிற்கான இஸ்லாத்திலே பெற்றோரை உயர்த்தி சொல்லியிருக்கிறது தெரியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீனே தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லும் பொழுது, சிரமத்திற்கு மேல் சிரமப்பட்டு உன்னை பெற்றெடுத்திருக்கிறார் உன்னுடைய தாய் என்று இறைவன் சொல்கிறானே. ஒரு வார்த்தையை சிரமம் என்று சொல்லி முடிக்கவில்லை இறைவன். சிரமத்திற்கு மேல் சிரமப்பட்டு, கஷ்டத்திற்கு மேல் கஷ்டப்பட்டு, இன்றைக்கு அறிவியல் உலகம், மருத்துவர்கள் சொல்கிறார்கள், உலகத்திலேயே மிக உச்சபட்சமான வேதனை என்று சொன்னால் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை பிரசவிக்கும் பொழுது ஏற்படக்கூடிய வேதனை அல்லவா? அந்த வேதனை தான் இந்த உலகத்துடைய ஒரு மனிதன் படக்கூடிய வேதனைகளிலேயே உச்சபட்சமான வேதனை என்று இன்றைக்கு மருத்துவ உலகம், அறிவியல் உலகம் சொல்லுகிறது அல்லவா? இறைவன் சொல்லுகிறான். அதை திருமலை குர்ஆனிலேயே 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொல்லிவிட்டான். சிரமத்திற்கு மேல் சிரமப்பட்டு தான் உன்னுடைய தாய் உங்களை பெற்றெடுத்திருக்கிறார்கள். அந்த பாசம், அந்த நேசம் அல்லாஹ் இஸ்லாத்திலே இவ்வளவு உயர்த்தி சொல்லியிருக்கிறாரே பெற்றோரை, அந்த நேசத்தை வெளிப்பாக்கினால் இந்த மனிதர் அவருடைய தாய் தந்தைக்கு தான் முதல் உணவை கொடுப்பேன் என்று, பாலை கொடுப்பேன் என்று நின்று நின்று தூங்கி விட்டார்களே. தூங்கி விழிக்கக்கூடிய நேரம் வரை விழித்திருந்து என்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் கொடுத்தேன் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹ்வுடைய அந்த திருப்பொருத்தத்தை நாடி அந்த மன தூய்மையினால் செய்த அந்த செயலுக்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு அந்த பாதையை சற்று இறைவன் விளக்குகிறான். இரண்டாம் அவர் பிரார்த்தனை செய்கிறார். ஒரு பெண்ணோடு விபச்சாரம் செய்யக்கூடிய அளவிற்கு மிக நெருக்கமான சூழ்நிலை அவர் போய்விட்ட ஒரு நேரத்தை குறிப்பிடுகிறார் அல்லாஹ்விடத்திலே. இறைவா, இப்பேற்பட்ட தருணத்தில் நான் போய்விட்டேன். அவன் சொன்னால் அல்லாஹ்விற்கு அஞ்சிக்கொள் என்று அந்த ஒரு வார்த்தை, அந்த உள் அச்சம், அந்த உள தூய்மை என்னை தடுத்து விட்டது. உனக்கு பயந்து உள தூய்மையுடன் அந்த செயலை செய்யாமல் தவிர்த்து விட்டேன் யா அல்லாஹ் என்று அவர் செய்த அந்த ஒரு செயலை முன்வைக்கிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை ஏற்றுக்கொண்டு இன்னும் கூடுதலாக பாவையை சற்று நீக்குகிறான். மூன்றாம் அவர் பிரார்த்தனை செய்கிறார். இறைவா, நான் 3 சாவு அளவிற்கான கேழ்வரகு, அதை நான் கூலியாக கொடுக்கக்கூடிய அளவிற்கு ஒரு ஆளை வேலையாளாக வைத்திருந்தேன். ஒரு நேரத்தில் அவரிடத்திலே நான் அந்த கூலியை கொடுப்பதற்காக அவரிடத்திலே கொடுத்தேன். அவர் அதை வாங்க மறுத்து விட்டார், போய்விட்டார் வேண்டாமல். அந்த கூலியில் நான் சில மாடுகளையும் அதற்கு வேலையாளையும் அந்த கூலியின் மூலமாக நான் ஏற்பாடு செய்தேன். அதன் மூலமாக அல்லாஹ்வே நீதான் எனக்கு அதிகமான பரக்கத்து செய்தாய், ஏராளமான மாடுகள் பெருகியது. அந்த பொருளாதாரத்தின் மூலமாக அவருடைய அந்த கூலியை கொடுக்க வேண்டும் என்று, தன்னுடைய தொழிலாளிக்கு கொடுக்க வேண்டும் என்று வச்சிருந்தாலே, அந்த கூலியின் மூலமாக, அந்த பொருளாதாரத்தின் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பரக்கத்தை இறக்கி பெரிய பண்ணையாகவே மாறிவிட்டது. ஒரு நேரத்தில் அந்த தொழிலாளி இந்த முதலாளியிடம் வந்து, நீ எனக்கு தர வேண்டிய அந்த கூலியை கொடுக்கவில்லை தானே, அதை கொடு என்று கேட்டார். அவர் சொன்னார், இறைவா, அந்த இடத்திலே நான் சொன்னேன் என்னுடைய அந்த தொழிலாளிக்கு, இதோ இந்த மாட்டு பண்ணை, இதோ இந்த கூலியால் அனைத்தையுமே எடுத்துக்கொள், இது அத்துணை உன்னுடையதான் என்று நான் சொன்னேன். ஏன் தெரியுமா? அவருக்கான கூலியை வைத்துத்தானே இவர் இப்பேற்பட்ட ஒரு சொத்திற்கு, ஒரு பெரிய பண்ணைக்கு சொந்தக்காரனாக ஆகியிருந்தார். அந்த நபர் வந்து கேட்ட பிறகு, இறைவா, நான் அத்துணையும் எடுத்துக்கொள் என்று அந்த நபரிடத்திலேயே மொத்தத்தை நான் ஒப்படைத்தேனே இறைவா என்ற
அந்த மன தூய்மையான செயலை அந்த இடத்திலே செய்ததன் காரணத்தினால் அந்த இடத்திலே பிரார்த்தித்தார். பாறை முழுமையாக விலகியது என்று ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து நாம் புரியக்கூடிய விஷயம், பல நேரங்களில் இந்த செய்தியை கேள்விப்பட்டிருப்போம். நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் துன்பங்கள் ஏற்படும். அந்த துன்பங்கள் பலவிதமான கோணங்களில் ஏற்படும். சிலருக்கு வறுமையின் மூலமான துன்பம், சிலருக்கு நோயின் மூலமாக, தீரான நோயின் மூலமாக துன்பம் இறைவன் கொடுத்திருப்பான். சில நபர்களுக்கு குடும்பத்திலே உள்ள சில பிரச்சனைகள் தொடர்பாக அந்த பிரச்சனை கோடி போய் சொந்த பந்தங்கள் கூட விட்டு போகக்கூடிய அளவுக்கான பிரச்சனை சில நபருடைய குடும்பத்தில். சில நபர்களுக்கு கணவன் மனைவிக்குடைய இடையில் பிரச்சனை ஏற்பட்டு பிரியக்கூடிய அளவுக்கான சோதனை. அந்த இக்கட்டான சூழ்நிலையில், கடுமையான மன நெருக்கடியில் இருக்கக்கூடிய அந்த வேளையில் நாம் அல்லாஹ்விடத்திலே, இந்த உலகத்திலே வாழும் பொழுது கடந்த காலத்திலே நாம் அல்லாஹ்விற்காக செய்த மிக உயர்தரமான ஒரு செயலை அல்லாஹ்விடத்திலே முன்வைத்து நாம் பிரார்த்தித்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த கஷ்டமான, இக்கட்டான, மிக இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நற்செயலை நாம் இந்த உலகத்தில் செய்தோம் அல்லவா, அந்த நற்செயல் அல்லாஹ்விற்காக மன தூய்மையோடு செய்திருந்தால் அல்லாஹ்விடத்திலே அந்த செயலை சொல்லி பிரார்த்திக்கும் பொழுது இறைவன் அந்த செயலை அவன் எடுத்துக்கொண்டு அதற்காக நமக்காக ஏற்பட்ட அந்த சிரமத்தை நம்மிடத்திலே இருந்து, நம்முடைய குடும்பத்திலே இருந்து அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கான ஒரு வாய்ப்பாக அமையும் என்பது இருந்து நமக்கு புரியும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் அமல்களை, வணக்க வழிபாடுகளை, பிறருக்கு உதவக்கூடிய விஷயங்களை, நல்ல முறையில் பிறரிடத்திலே பழகக்கூடிய விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கிறோம். இருந்தாலும் உச்சபட்சமான ஒரு நற்செயலை நான் அல்லாஹ்விற்காக செய்கிறேன் என்று என்றைக்குமே நம்முடைய உள்ளத்தில், எண்ணத்தில் வைத்து முடிந்த அளவிற்கு சில நற்செயல்களை மிக உள தூய்மையோடு உயர்தரமான ஒரு நிலையில் செய்து பாருங்கள். அது பிற்காலத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய சிரமத்தின் போது அதை அல்லாஹ்விடத்திலே கோரிக்கையாக வைத்து முன்வைத்து அந்த மன தூய்மையாக செய்தோமே அப்பேற்பட்ட பெரிய ஒரு அமலை, நற்செயலை அல்லாஹ் முன்னால் வைத்து நமக்கு ஏற்பட்ட அந்த துன்பத்தை போக்கி வைப்பாயாக என்று இறைவனிடத்திலே கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் போக்கி வைப்பான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கூடுதலாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு நேரத்தில் சொன்னார்கள், மன தூய்மை, உள தூய்மை எந்த அளவிற்கான முக்கியம் என்பதை உணர்த்தக்கூடிய வகையில் பல்வேறு விதமான செய்திகள் இருக்கிறது. அதை ஒரே ஒரு ஜும்மாவுடைய வேளையில், ஒரே ஒரு ஜும்மாவுடைய பிரசங்கத்தில் சொல்லி முடிக்க வேண்டும் என்றால் முடியவே முடியாத காரியம். அவ்வளோ அதிகமான செய்திகள் வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மன தூய்மையோடு செய்ததால் இவ்வளவு பெரிய பலன், மன தூய்மையோடு செய்ததால் நரகத்திலிருந்து பாதுகாப்பு, மன தூய்மையோடு செய்ததால் சொர்க்கத்திலே இடம், மன தூய்மையோடு செய்ததால் இந்த உலகத்தில் பாதிக்கப்படும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாத்து தருணங்கள். இப்படி பலவிதமான செய்திகளை சொல்லலாம். ஒன்று, தபூக்குடைய போர். நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு அழைப்பு விடுக்கிறார்கள். வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதிகமான படைகள் அந்த நேரத்திலே முஸ்லிம்களுக்கு இருந்தது. அப்பேற்பட்ட ஒரு முக்கியமான ஒரு போர், அந்த தபூக்குடைய போருக்கு நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்கிறார்கள். சென்று விட்டு திரும்புகிறார்கள். திரும்பக்கூடிய வேளையில் அந்த போருக்காக தபூக்கிற்கு போகும் பொழுதும் வரும் பொழுதும் பள்ளத்தாக்கையும் மலை பாதைகளையும் கடுமையாக கஷ்டப்பட்டுதான் சஹாபாக்களும் நபிகள் நாயகம் சென்று வந்தார்கள். அப்பேற்பட்ட கஷ்டமான ஒரு நிலைக்கு அல்லாஹ்விடத்திலே பெரிய கூலி இருக்கத்தானே செய்யும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடி அல்லாஹ்வுடைய தூதர்கள் நம்மை அழைத்து விட்டார்களே என்ற கட்டளைக்கு இணங்கி போருக்கு போக வேண்டும் என்றால் சஹாபாக்கள் அவ்வளோ ஆர்வத்தோடு அல்லாஹ்வுடைய பாதையில் சென்று தங்களுடைய உயிரை கொடுப்பதற்கும் தயாராக இருந்தார்கள் சஹாபாக்கள். அப்படிப்பட்ட சஹாபாக்களில் சிலரை அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இந்த தபூக்குடைய போரை குறித்து சொல்லும் பொழுது, அந்த தபூக்குடைய போரை முடித்து வரும் பொழுது சொல்லுகிறார்கள், தோழர்களே,
மதீனாவிலே சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் இந்த போருக்கு வரவில்லைதான், வராமலேயே நாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பள்ளத்தாக்கை கடந்திருக்கிறோமே, இந்த கடுமையான பாறைகளை கடந்திருக்கிறோமே, கடுமையான இந்த மலைகளை ஏறி இறங்கி இருக்கிறோமே, இதற்கான கூலி அல்லாஹ்விடத்தில் கிடைக்கும் தானே? கிடைக்கும். இது போலவே இந்த சிரமத்தை எல்லாம் அவர்கள் பெறாமலேயே அல்லாஹ்விடத்தில் அந்த கூலியை பெற்றுக் கொண்டு விட்டார்கள். யார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் விளக்கமளிக்கிறார்கள். அவர்கள் மதீனாவில் இருக்கிறார்கள். போருக்காக நான் அவர்களிடத்திலே அழைப்பு கொடுக்கும் பொழுது வர வேண்டும் என்று நல்ல ஒரு எண்ணத்தில் இருந்தார்கள். நானும் போரிலே கலந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதரோடு இந்த போரிலே கலந்து கொண்டு ஷஹீதுடைய அந்தஸ்து எனக்கும் கிடைக்க வேண்டும் என்ற மன தூய்மையோடு உல தூய்மையோடு சிலர் இருந்தார்கள். ஆனால் அவர்களால் வர முடியவில்லை, வர இயலவில்லை. ஏன் தெரியுமா? அவருக்கு சில நோய்கள் இருந்தது. சில பல காரணங்களினால் நோய்களினால் அவர்கள் வர முடியாத வாகனங்கள் இல்லாமல் கூட வர முடியாத சூழ்நிலைகள் இருந்துவிட்டது. ஆனால் அவர்களுடைய உள்ளத்தை இறைவன் பார்த்து அல்லாஹ்வுக்காக போர் செய்ய வேண்டும், அல்லாஹ்வுக்காக போர் செய்து ஷஹீதாக வேண்டும், அல்லாஹ்வுடைய கட்டளையை நானும் கடைபிடிக்க வேண்டும் என்று ஆர்வத்தோடு போரிலே கலந்து கொள்வதற்காக இருந்தார்கள். வாகனம் இல்லாமல் நோய்வாய்ப்பட்டிருந்ததின் காரணத்தினால் கலந்து கொள்ளாமல் இருந்தார்களே. தெரிந்து கொள்ளுங்கள் தோழர்களே, அவருடைய உள்ளத்திலே அவர்கள் வைத்த அந்த உள தூய்மை, மன தூய்மையான நம்பிக்கையினால் இந்த போருக்கு வராமலேயே நாம் பட்ட சிரமங்களுக்கு அல்லாஹ் எவ்வளவு கூலியை கொடுப்பானோ அந்த கூலியை அந்த மனிதர்களுக்கும் கொடுப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். என்றால் ஒரு மன தூய்மையான ஒரு செயலை, நற்செயலை நாம் செய்ய வேண்டும் என்று உள்ளத்திலே ஆசையோடு இருந்தாலும் கூட கூலி கொடுக்கக்கூடியது இஸ்லாம். எப்பேற்பட்ட மார்க்கம் இது! மற்ற மதத்திலே மற்ற மத நம்பிக்கையின் அடிப்படையில் அவர்கள் பின்பற்றக்கூடிய அந்த மத கோட்பாட்டின் அடிப்படையில் இப்பேற்பட்ட ஒரு செயலை, இப்பேற்பட்ட ஒரு போதனையை சொல்லி இருக்கிறதா என்றால் கேள்விக்குறிதான். இஸ்லாம் சொல்லி இருக்கிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதர் ஒரு நன்மையை செய்ய வேண்டும் என்று மனதிலே நினைக்கிறார். ஒரு நபருக்கு பொருளாதார உதவியோ ஒரு பள்ளிவாசல் கட்டுமான வித வகைக்காக கேட்கிறார்கள். ஓகே, நம்ம ஒரு 5000 ரூபாய் கொடுப்போம், 10,000 ரூபாய் கொடுப்போம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நினைத்ததற்காகவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூலியே கொடுத்து விடுவான். ஒருவேளை அதை அவர் செய்ய முடியாமல் போய்விட்டது, அந்த 5000 ரூபாயோ 10,000 ரூபாயோ பள்ளிவாசலுடைய கட்டுமான வகைக்காகவோ மற்ற மக்களுக்கு உதவக்கூடிய நேரத்திலோ ஏதாவது ஒரு சிரமம் அவரை வந்து ஆள்பட அவர்கிட்ட உள்ள பொருளாதாரம் வேற எங்கேயாவது செலவாகி போக, ஐயோ நம்ம இதற்குத்தானே வச்சிருந்தோம், இப்படி ஒரு உதவிக்காக கொடுக்கலாம் என்று வைத்திருந்தோமே, இப்படி ஆகிவிட்டதே என்று நீங்கள் மனதளவில் வருத்தப்படக்கூடாது என்பதற்காக இஸ்லாம் சொல்லுகிறது, அதற்கான கூலியை இறைவன் நினைத்ததுதான் தந்தே விடுவான். எப்பேற்பட்ட மார்க்கம்! இதை சொல்லிவிட்டு இஸ்லாம் சொல்லுகிறது, அந்த நன்மையை நீங்கள் நினைத்தபடியே பொருளாதார உதவியோ மற்ற பிற உதவியோ மற்ற பிற நல்ல செயல்களோ நீங்கள் நினைத்தபடியே அதை நீங்கள் செயல்படுத்தி விட்டால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கான கூலியாக 1 மடங்கு இல்லை, 2 மடங்கு இல்லை, 10 மடங்கு அதற்கான கூலியை இறைவன் தருகிறான் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. இதை சொல்லிவிட்டு கூடுதலாக இஸ்லாம் நமக்கு போதிக்கக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்பேற்பட்ட ஒரு மென்மையான குணத்திற்கு சொந்தக்காரர் தெரியுமா? இஸ்லாம் சொல்லுகிறது, அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் ஒரு தீமையான செயலை செய்வதற்காக மனதை நினைக்கிறான், அந்த மனதை அவன் தீமையான செயலை செய்ய வேண்டும் என்று நினைத்ததற்காக இறைவன் தண்டனை கொடுக்க மாட்டான், அதற்கான தீமை எழுத மாட்டான். அந்த செயலை மனதிலே நினைத்ததை ஒரு நேரத்தில் ஒரு சூழ்நிலையில் செய்தே விட்டான் என்றால் அந்த தீமையான செயலை இஸ்லாம் சொல்லுகிறது, அதற்கு அந்த தீமைக்கு ஒரே ஒரு தீமையை தான் இறைவன் எழுதுகிறான் என்று. இதிலிருந்து புரியக்கூடிய 2 விஷயம். ஒன்று, மனதை இறைவன் பார்க்கிறான், உள்ளத்தை பார்க்கிறான். ஒரு விஷயத்தை செய்கிறோம், நல்லதா கெட்டதா, நல்லதென்றால் உனக்கு கூலி,
கெட்டல் என்றால் உனக்கு கெட்டதை நீ எண்ணினால் அதற்கு உனக்கு தண்டனை கிடையாது. அந்த கெட்டதை நீ செய்துவிட்டால் தீமையை, ஒரே ஒரு தீமையை இஸ்லாம் எழுதுகிறது. அதே நன்மையை நீ மனதிலே எண்ணினாயே, அந்த மனதிலே எண்ணிய அந்த நன்மையை வாழ்க்கையில் செயல்முறைப்படுத்தி விட்டால் ஒன்றல்ல இரண்டல்ல 10 மடங்கு கூலியை இறைவன் அந்த நன்மைக்காக தருகிறான் என்றால் எப்பேற்பட்ட ஒரு நல்ல ஒரு குணத்திற்கு சொந்தக்காரன் இறைவன். அப்பேற்பட்ட நல்ல குணத்திற்கான சொந்தக்காரனான இறைவனை வணங்கக்கூடிய விஷயத்திலும் அவனுக்காக செய்யக்கூடிய நல்ல நல்ல காரியங்கள் விஷயத்திலும் என்றைக்குமே உல தூய்மையோடு நம்முடைய வாழ்க்கையில் அந்த வணக்கத்தையும் நல்ல செயல்களையும் செய்யக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு பிரார்த்தித்தினுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். வாசுதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எந்த அளவிற்கு மன தூய்மையோடு நாம் அமல்களை செய்தால், வணக்கத்தை செய்தால் அதற்கு அல்லாஹ்விடத்திலே கூலி கிடைக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்களோ, அதுபோல மன தூய்மையோடு செய்யாமல் மக்கள் பார்வைக்காக செய்தால் அது எந்த அளவிற்கான பாதிப்பை இம்மையிலும் மறுமையிலும் ஏற்படுத்தும், எப்பேற்பட்ட இழிவை ஏற்படுத்தும் என்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர்கள் நமக்கு போதித்திருக்கிறார்கள். ஒரு செய்தியை சொல்லுகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர்கள் போது சொன்னார்கள், மக்கள் மத்தியிலே ஒரு 3 நற்செயல் செய்த மனிதர்களை சொன்னார்கள். மறுமையில் அல்லாஹ்வின் முன்னால் எழுப்பப்படுவார்கள். ஒருவன் இந்த உலகத்திலே போர் புரிந்தான், நல்ல போர் வீரராக இருந்தால், அந்த போர் வீரராக இருக்கும் பொழுதே எதிரிகள் எல்லாம் அதிகமான முறையில் வெட்டி வீழ்த்தினார். ஒரு நேரத்திலே சகிதாகி விட்டார் என்று அவர் மறுமையில் வந்து அல்லாஹ்வின் முன்னால் நிற்கப்படும் பொழுது அல்லாஹ் கேட்பானாம், இந்த உலகத்திலே எனக்காக இதை செய்தாய் என்று. அவன் சொல்வானாம், இந்த உலகத்திலே இறைவன் அவனுக்காக போர் செய்தேன், எதிரிகளை வெட்டி வீழ்த்தினேன், என்னை கொன்று விட்டார்கள், நான் இங்கே சகிதாகிவிட்டேன் என்று சொல்வானாம். இறைவன் சொல்வான், இல்லை இல்லை, நீ போர் செய்தாய், மக்களை எல்லாம் எதிரிகளை எல்லாம் வீழ்த்தினாய், ஆனால் உன்னை அவர்கள் போற்ற வேண்டும், புகழ வேண்டும் என்பதற்காக நீ போர் செய்தாய். மக்கள் பார்வைக்காகத்தான், மக்கள் உன்னை போற்ற வேண்டும் என்பதற்காகத்தான், அந்த ஒரு மனதில் தான் நீ செய்தாய். ஆகவே அதற்கான கூலி இந்த உலகத்திலேயே உனக்கு கிடைத்து விட்டது. மக்கள் இந்த உலகத்தில் உன்னை போற்றி விட்டார்கள், புகழ்ந்து விட்டார்கள், உயிர் தியாகி என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் என்னிடத்திலே நீ மன தூய்மையோடு செய்யவில்லை. ஆகவே நரகத்தில் போய் விழு என்று இறைவன் நரகத்திலே தூக்கி போடுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள். கூடுதலாக ஒன்றை சொன்னார்கள், 2ஆம் அவரை அல்லாஹ் விசாரிப்பானாம், எனக்காக என்ன செய்தாய் என்று. அவன் சொல்வான், இறைவா, இந்த உலகத்திலே வாழும் பொழுது மார்க்க கல்வியை, உலக கல்வியை கற்றேன், மக்களுக்கு போதித்துக் கொடுத்தேன், அப்பேற்பட்ட ஒரு நல்ல செயலை செய்திருக்கிறேன் இறைவா என்று சொல்வானாம். அல்லாஹ் சொல்வானாம், நீ இந்த உலகத்திலே மார்க்கத்தை கற்றாய், உலக கல்வியை கற்றாய், மக்களுக்கு போதித்துக் கொடுத்தாய், ஆனால் மக்கள் புகழ வேண்டும், மக்கள் பார்வைக்காக செய்து விட்டாய், உள்ளத்தில் அல்லாஹ்விற்காக செய்கிறேன் என்று எண்ணம் இல்லாமல் செய்து விட்டாய். ஆகவே என்னிடத்தில் அதற்கான கூலி கிடையாது, போய் நரகத்திலே போய் விழு என்று நரகத்திலே தள்ளி விடுவானாம். 3ஆம் அவர் தான தர்மம் அதிகமாக செய்யக்கூடிய நபர். இந்த உலகத்தில் ஒரு நபர் மற்ற அமல்களை செய்வதற்கும் நாம் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம், அந்த ஒரு சம்பாத்தியம் 1000 ரூபாய் எப்படி சம்பாதிக்கணும்னு சொல்லி நம்மளுக்கு தான் தெரியும். அந்த 1000 சம்பாதிக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு நேரம் ஒதுக்குறோம், எவ்வளவு நேரத்தை ஒதுக்கி மக்கள் குழந்தை குட்டியெல்லாம் பிரித்திருந்து அந்த சம்பாத்தியத்தை அவ்வளவு கொஞ்சம் கொஞ்சமா சம்பாதிச்சு வந்து வேர்வை தண்ணியெல்லாம் சின்ன சம்பாதிச்சு வந்த அந்த சொத்தில், அந்த செல்வத்தில் தான தர்மம் செய்வோம் அல்லவா, அந்த தான தர்மம் மிகப்பெரிய ஒரு விஷயங்க. அந்த தான தர்ம விஷயத்துல கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மனிதனிடத்திலே விசாரிப்பானான், நீ எனக்கு என்ன செய்தாய் என்று. அவன் சொல்வான், இறைவா, உனக்காக தான தர்மங்கள் இந்த உலகத்தில் அதிகமாக செய்தேன். இல்லை, எனக்காக நீ செய்யவில்லை. இந்த உலகத்திலே மக்கள் உன்னை போற்ற வேண்டும், புகழ வேண்டும், வாரி வழங்கக்கூடிய வல்லல் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக, மன தூய்மை இல்லாமல் எனக்காக செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இல்லாமல்
உலக மக்கள் போற்றலுக்காக செய்தாய், என்னிடத்திலே கூலி கிடையாது, நரகத்திலே போய் விழி என்று இறைவன் அந்த நபரை விழச் செய்வான். புரிந்து கொள்ள வேண்டும். 3 விஷயங்களும் முத்தான விஷயங்கள், முத்தான செயல்கள். ஒரு கல்வியை கற்றுக் கொடுப்பது சாதாரணமான விஷயமா? எவ்வளவு பெரிய தியாகமான விஷயம். பொருளாதாரத்தை சம்பாதித்து மக்களுக்கு தான தர்மமாக வழங்குவது என்பது சாதாரணமான விஷயமா? பெரிய விஷயம். உயிரையே மக்கள் அல்லாஹ்வுக்காக கொடுக்கிறோம். ஒரு போரிலே சென்று உயிருக்கு உத்தரவாதம் இல்லாமல் திரும்பி வருவோமா இல்லையா என்ற ஒரு நிலை, அப்பேற்பட்ட ஒரு செயல், உயிர் தியாகம். அப்பேற்பட்ட செயலிலும் கூட இறைவன் பார்ப்பது உள்ளத்தை தான் பார்க்கிறான், வெளிப்படையை பார்க்கவில்லை. உள்ளத்தில் அமல்களை, செயல்களை மக்கள் பார்ப்பதற்காக, போற்றுவதற்காக, புகழ்வதற்காக செய்துவிட்டால் அல்லாஹ்விடத்திலே கூலியே கிடையாது. மாறாக கூலி இல்லாமல் நரகமே கிடைக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள் என்றால் மிக 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 கவனமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் உள தூய்மையோடு அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். கூடுதலாக ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன். என்னுடைய ஜும்மாவுடைய உரையை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை இறைவன் பிரார்த்திக்க சொன்னான். திருமறை குர்ஆனிலே இறைவன் சொல்லி காட்டுகிறான், குல் இன்ன ஸலாத்தி, குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்ன ஸலாத்தி, எனது தொழுகை, எனது வாழ்க்கை, எனக்கு என்னுடைய வணக்க வழிமுறை, என்னுடைய மரணம் அனைத்துமே படைத்த ரப்புல் ஆலமீனாக இருக்கக்கூடிய உனக்கே உரித்தாக வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான் என்றால் எந்த அளவுக்கு கவனமாக இருக்க வேண்டும். நாமும் பிரார்த்திக்க வேண்டும். பிரார்த்திப்பது பிரார்த்தனையில் மட்டுமல்லாமல் வாழ்க்கையிலும் அந்த பிரார்த்தனையை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். இருக்க வேண்டும் என்றால் இந்த பிரார்த்தனையும் நம்முடைய வாழ்க்கையில் அவசியம் தான். அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க வேண்டும். இறைவா, என்னுடைய இந்த வாழ்வு, என்னுடைய வணக்கம், நான் செய்யக்கூடிய வணக்கம், இந்த உலகத்துடைய வாழ்வு, என்னுடைய மௌத்து வரை உனக்காகவே இருக்க வேண்டும் யா அல்லாஹ், உனக்காக மட்டுமே இருக்க வேண்டும் யா அல்லாஹ் என்ற உல தூய்மையோடு ஒவ்வொரு முஸ்லிம்களும் பேசக்கூடிய நானாக இருந்தாலும் கேட்கக்கூடிய நீங்களாக இருந்தாலும் உல தூய்மையோடு வணக்கத்தையோ செயல்களையோ செய்வோம். அல்லாஹ்விடத்திலே கூலியை அடைவோம். கூலியாக சுவனத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அதன் மூலமாக தந்த அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்து என்னுடைய ஜும்மாவை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.